ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் நீண்ட கால நெல் களத்தை அகற்றிவிட்டு தபால் நிலையம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பு மனு அளித்துள்ளனர். பணப்பாக்கம் பகுதியில் உள்ள நெல்களத்தில் தற்போது பேரூராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் பங்கேற்று இந்த பணியை கைவிடக் கோரி மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் விவசாயிகளின் நலன் கருதி நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் நெல்களத்தை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும், தபால் நிலையம் அமைப்பதாக கூறி அப்பகுதியிலிருந்து மண் சட்டவிரோதமாக எடுத்து செல்லப்படுவது குறித்தும் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் பணப்பாக்கம் ஊரை சேர்ந்த தென்புற வேளாளர் சமுதாயத்தினர் எங்கள் ஊரில் ஏரிக்கு கீழே உள்ள நஞ்சை நிலத்தில் அயன் நஞ்சை நிலத்தில் சில ஆக்கிரமிப்புகளை பணப்பாக்கம் பேரூராட்சியில் ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் அந்த களமானது 1882 இன்று வரை களமாகவே இருக்கின்றது என்பதற்கு ஆதாரம் எங்களிடம் உள்ளது. மேலும் 1918 ஆண்டும் அந்த இடம் நெற்களமாகவே உள்ளது. மேலும் இன்று வந்திருந்த 1986 ஏ ரிஜிஸ்டர் பிரகாரம் அது நெற்களமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் பணப்பாக்கம் பேரூராட்சியினுடைய ஆக்கிரமிப்பு பணப்பாக்கம் பேரூராட்சியில் அந்த இடத்தை கட்டிடம் கட்டுவதற்காக தற்போது சொல்லியிருக்கிறார்கள், தபால் நிலையம் கட்டப் போகிறோம் என்று சொல்லி அந்த இடத்தை சுத்தம் செய்து வருகிறார்கள். ஆனால் சுத்தம் செய்வதோடு இல்லாமல் அந்த இடத்தில் குறைந்தபட்சம் இதுவரையிலும் ஒரு 20-25 டிராக்டர் மணலையும் அள்ளி எடுத்து சென்றுள்ளார்கள். அது வெளி நபர்களுக்கு விற்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதை தடுக்க ஆவண செய்யுமாறு எங்களுக்கு ஏற்கனவே உள்ள களம் அப்படியே களமாகவே இருக்கிறதுக்காக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். சந்தானம், என் பேர் சந்தானம்.